நல்ல இனிப்புகள அதிகப்படுத்தணும். கெட்ட இனிப்புகள தவிர்க்கணும். ஏன்னா, நல்ல உணவு தான் நல்ல சிந்தனைய தரும். நல்ல உணவை சாப்பிடுவதே ஒரு கட்டுப்பாடு தானே! கெட்ட உணவ சாப்பிடுறாங்கன்னா, அடிமையாகி கிடக்குறாங்க. அதனால தான் கெட்ட உணவு சாப்பிடுறாங்க. இப்ப வெள்ளை சீனி சாப்பிடுறாங்கன்னா, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. தெரியுது, அறிவுக்கு தெரியுது. அது தப்புன்னு. ஆனாலும் அது வந்து அந்த உடம்பே எதிரா செய்யுது பாருங்க. அதே அறிவுக்கு தான், அதே மூளைக்கு தான் இது தப்புன்னு தெரியுது. அதே அந்த மூளையால இந்த கை, கால்கள கட்டுப்படுத்த முடியல. இந்த நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு அம்மா வந்து, "டேய் வேணான்டா, தண்ணி மது அருந்தாதடா, சிகரெட் பிடிக்காதடா, போதையெல்லாம் வேண்டான்டா" அப்படின்னா கூட, அந்த பையன் செய்றான்ல, அது மாரி அந்த பையன் செஞ்சுட்டு இருக்கிறான். அதுபோல பிள்ளைகள் செஞ்சுட்டு இருக்காங்கங்க. அதுபோல இந்த அறிவுக்கு தெரியுது, இது தப்புன்னு தெரியுது. ஆனாலும் இதால கண்ட்ரோல் பண்ண முடியல. வேண்டான்னு தான் சொல்லுது. மது அருந்தாதன்னு தான் சொல்லுது. சிகரெட் பிடிக்காதன்னு தான் சொல்லுது. அதுபோல வெள்ளச்சீனி சாப்பிடாதன்னு தான் சொல்லுது இந்த மூளை. ஆனாலும் அது கேட்க மாட்டேங்குது. இந்த உடம்பு கேட்க மாட்டேங்குது. கண்ட்ரோல்ல இல்ல. அப்படி அந்த மாரி ஆகுதுல. அப்போ வந்து நீங்க என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஈஸிங்க. வெள்ளச்சீனி சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ஈஸி. வெள்ளச்சீனிக்கு பதிலா பனை வெல்லத்த எடுத்துக்கோங்க. தேனை எடுத்துக்கோங்க. சுத்தமான தேன் எடுத்துக்கோங்க. அதுலயும் கலப்படம் பண்றாங்களா? அந்த மாரிலாம் கலப்படம் பண்ணாம, கலப்படம் இல்லாத சுத்தமான தேன நீங்க சாப்பிடுங்க. பனை வெல்லத்த எடுத்துக்கோங்க. பனை வெல்லத்தோட இனிப்பு இருக்கு அதோட தன்மையே வேற லெவல் அது. அடிமைப்படுத்தாது. நாட்டு வெல்லம்லாம் அடிமைப்படுத்தும். நாட்டு சர்க்கரை அதெல்லாம் அடிமைப்படுத்தும். வெள்ளச்சீனிய அடிமைப்படுத்தும். திகட்டாம போய்க்கிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும் அத சாப்பிடுறதுக்கு. எதெல்லாம் உனக்கு ஈஸியா இருக்கோ சாப்பிடுவதற்கு, அதெல்லாம் உனக்கு வந்து கோளாறுகள ஏற்படுத்தும். நீங்க கரும்பு சாறுலாம் ஈஸியா குடிக்கலாம். 2 டம்ளர் கூட குடிக்கலாம். நிறுத்திக்கலாம் அப்படின்னு. ஆனா பதநீர குடிச்சு பாருங்க, தெகட்டும். அது சுவையா இருக்கும். ஆனா தெகட்டும். பதநீர குடிக்கிறது. இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுலேருந்து தயாரிக்கப்பட்டது தான் நாட்டு சர்க்கரை. இந்த கரும்பு வெல்லத்திலேருந்து கரும்பு ஜூஸ்லேருந்து தயாரிக்கப்பட்டது தான். அதுவே பதநீர் வந்து திகட்டும்ல, அதுலேருந்து தயாரிக்கப்பட்டது பனங்கருப்பட்டி. பனங்கருப்பட்டியோட சுவை வந்து வேற லெவல்ல இருக்கும். அப்ப நல்ல இனிப்பு. பனங்கருப்பட்டிக்கும், நாட்டு சர்க்கரைக்கும், வெள்ளச்சீனிக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, நல்ல இனிப்பு, கெட்ட இனிப்பு. நல்லவங்க, கெட்டவங்க அப்படிங்கிற மாரி. நல்லது, கெட்டது அப்படிங்கிற மாரி நல்ல இனிப்பு எது அப்டின்னா, பனை வெல்லம், தேன். இதெல்லாம் நல்ல இனிப்பு. நல்ல இனிப்பு வகையில சேரும். கெட்ட இனிப்பு அப்டின்னா, கெட்டது செய்யக்கூடிய இனிப்பு. நல்லது செய்யக்கூடிய இனிப்பு தேனு, பனை வெல்லம். கெட்டது செய்யக்கூடிய இனிப்பு என்பது நாட்டு சர்க்கரை, வெள்ளச்சீனி. இது அடிமைப்படுத்தும். அப்ப எத சாப்பிட்டாலும் ஒரு ஜூஸ் போட்டா, ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் போட்டா, அதில நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளச்சீனி. அல்லது எந்த ஜூஸ் போட்டாலும் சரி, உடனே வெள்ளச்சீனி கொட்டிர்றது. விலை மலிவாவும் கிடைக்குதா, டக்குனு ஒரு ஜூஸ போடு, ஒரு கேரட் ஜூஸ போடு, ஒரு ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் போடு, உடனே வெள்ளச்சீனிய கொட்டு. இப்படி அந்த மாரி தான் இது வந்து உடம்புல இப்ப என்னத்துக்கு ஆகுது இந்த உடம்பு? அப்படிப்பட்ட இதுதான் இது. ஆனா பனை வெல்லத்தலாம் நீ அப்படி போட முடியாது. பனை வெல்லம் ரொம்ப மதிப்பு மிகுந்தது. அதே நேரத்தில ரொம்ப அடிமைப்படுத்தாது. ஒருவேளை நீ கோடீஸ்வரரா இருந்தா கூட இதுக்கெல்லாம் பனை வெல்லம் போட்டுட்டே இருப்பியா? ஆனா பனை வெல்லத்தில் செய்யப்பட்ட காஃபி, டீலாம் குடிக்கலாம். ஏன்னா காப்பிங்கிறது ஒரு மூலிகை தானே. காப்பியும், தேயிலையும் ஒரு மூலிகை தான். பாலுங்கிறது சாப்பிடலாம். அப்படி இருக்கும்போது அதில பனை வெல்லத்த கலந்து குடிச்சு பாருங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். அது மாரி தேனை எடுத்துக்கோங்க. நல்ல இனிப்பு வகையில சேருது. கெட்ட இனிப்பு என்பது அது வந்து இந்த வெள்ளச்சீனி, நாட்டு சர்க்கரை. கெட்டது செய்யும். அது நோயை வரவழைக்கும். உங்க உடம்புல நோய் இருந்தா, நீங்க நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க நோய் இன்னும் தீவிரமாகும். உங்க உடம்புல நோய் இருந்ததுன்னா, நீங்க பனை வெல்லத்த எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு தேவை அப்படின்னு நினச்சீங்கன்னா, பனை வெல்லத்தையும், தேனையும் எடுத்துக்கோங்க. உங்க நோய் க குறையுமே தவிர, அது கூடாது. நல்ல இனிப்பு. பனை வெல்லம், தேன் என்பது. அப்ப அத நம்ம பெருக்கணும். பனை வெல்லத்த பெருக்கணும். அதுபோல தேன பெருக்கிர்லாம். உடனே பெருக்கிர்லாம். ஆனா பனை வெல்லம் மரம் வளர்றதுக்கே 10, 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு அது பலன் குடுக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் அதிகமான வருஷம் தேவை. பனை வெல்லத்தலாம் நீங்க பனை மரத்தெல்லாம் அதிகப்படுத்தணும். அத நம்ம முதல்லயே பண்ணியிருக்கணும். 50 வருஷத்துக்கு முன்னாடியே அத இப்ப இருக்கிற பனை மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் நாமெல்லாம். அத பண்ணியிருக்கக்கூடாது. மிகப்பெரிய தப்பு அது. பாவம் அது. பழி. அதனால வந்து அந்த பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடாது. அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும், தேன வந்து இப்போதைக்கு பனை மரத்த ஒரு கட்டத்தில ஒரு கரையில வளர்த்துக்கிட்டே வாங்க. குட்டை பனை மரங்கள கண்டுபிடிங்க. ஏன்னா பனை மரத்தில ஏறுறது ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. சவாலான விஷயமா இருக்கு. விழுந்து செத்தவங்க நெறைய பேர் இருக்காங்க மேல ஏறி. அதனால அது தப்பு. பனை மரத்தில ஏறவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில பனை மரத்தோட பலன்களை நாம் பெற வேண்டும் என்றால், குட்டை பனை மரங்களை உருவாக்குங்கள். 10 அடிக்கு மேல அது வளரவே வளராதுப்பா. அப்படிங்கிற மாரியான பனை மரங்கள உருவாக்குங்க. அதற்காக ஆராய்ச்சி செய்யுங்க.
அந்த ஆராய்ச்சி மிச்சம் இருக்கு. அதுபோல தேனை வந்து இப்பவே நம்ம உருவாக்கிடலாம். பெட்டி பெட்டியா ஒவ்வொரு ஏக்கர் விளைநிலத்திலயும் ஒரு தேன் பெட்டி இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். ஒரு விவசாய நிலங்கள்ல ஓ உன்கிட்ட 10 ஏக்கர் இருப்பா. என் 10 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. அப்போ 10 பெட்டி அங்க இருக்குதா? காட்டுங்க. அப்படின்னு அரசாங்கம் வந்து செக் பண்ணணும். 10 தேன் பெட்டி வச்சிருக்கிறாரு இவரு. அப்படின்னா அதுக்கு அதுக்கு ஒரு 30,000 ஆகும் தான். ஆனா அதுலேருந்து கிடைக்கிற தேன் மூலமா உனக்கு அந்த வருமானம் வந்துருதுல்ல. அது முதலீடு தானே. அதனால வந்து அது நாளைக்கு உன் குடும்பத்துக்கு தேவைப்படும். வருஷத்துக்கு அது குடுத்துக்கிட்டே இருக்கும். தேன் பெட்டி மரப்பெட்டியில வைக்கிறத விட ஒரு துரு பிடிக்காத ஒரு ஸ்டீல்ல வைக்கலாம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் துரு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அது ரொம்ப காலத்துக்கு உனக்கு வரும். தேன் பெட்டியெல்லாம். அந்த மாரி தேன் பெட்டியெல்லாம் விலை ஏன் அவ்வளோ அதிகமா விக்கிறாங்க? அதுவே குறைவா தயாரிக்கலாம். ரூ. 1000 ஒரு தேன் பெட்டி தயாரிக்க முடியும். அல்ல தரமா ஸ்டீல்ல தயாரிக்கணும்னா, அந்த மாரி ஒரு சட்டம் போட்டுறணுங்க. ஆ ஒவ்வொரு ஏக்கர் விளைநில விவசாய நிலத்திலும் ஒரு தேன் பெட்டி அங்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்றால், அந்த விவசாய நிலத்துக்கு தேவையான மின் இணைப்பு ரத்து கட் கட் செய்யப்படும். தடை செய்யப்படும். அப்படின்னு மிரட்டணும் அரசாங்கம். நல்லது செய்வதற்காக மக்களை மிரட்ட வேண்டும். அப்பதான் வைப்பாங்க. அதன் மூலம் தேன் உற்பத்தி அதிகரிக்கும். அதனால கெட்ட இனிப்பான இந்த வெள்ளச்சீனி, நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துவது கு குறையும், தடுக்கப்படும். அப்புறம் நீங்க வெள்ளச்சீனிக்கு தடை போடுங்க. இன்னைக்கு இனிப்பு தேவைய பூர்த்தி பண்றது வெள்ளச்சீனியும், நாட்டு சர்க்கரையும். அதனால தான் அத கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப நல்ல இனிப்புகளை உற்பத்தி பண்ணுங்க. ஒரு ஜூஸ்ல தேன் கலந்து சாப்பிட பழகுங்க. அப்ப தேன் உற்பத்திய அதிகப்படுத்துங்க. நெனச்சு பாருங்க. ஒவ்வொரு ஏக்கர்லயும் ஒரு தேன் பெட்டி இருந்ததுன்னா, எவ்வளோ தேன் இங்க உற்பத்தி ஆகும்? மக்களுக்கு அவ்வளோ தேன் தேவை. நெறைய பேர் தேன் சாப்பிடுறதே இல்ல. வெள்ளச்சீனிய தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கெட்ட இனிப்பு தான் அந்த தேவைய பூர்த்தி பண்ணுது. கெட்டவன் தான் வந்து மக்களுக்கு தேவையான கெட்டவங்க வந்து மக்களுடைய தேவைய பூர்த்தி பண்ற மாரி, கெட்டத தான் பூர்த்தி பண்றோம். கெட்டவங்க வந்து கெட்டதை பூர்த்தி பண்ணுகிறார்கள். அங்க ஒரு நல்ல தேவை இருக்கிறது. அந்த தேவையை உற்பத்தி அதிகப்படுத்தினா தான், இந்த கெட்டதை நாம் தடை செய்ய ஏதுவாக இருக்கும்.